சமஸ்கிருத மொழியை ஒரு தமிழன் தான் உருவாக்கும். ஒருத்தரோ 2 பேரோ 4 பேரோ. ஒரு 15 எழுத்துக்கள், 5 உயிரெழுத்துக்கள், 10 மெய்யெழுத்துக்கள். அடிப்படையா இந்த எழுத்துக்களை கொண்டுதான் ஒரு மொழியை உருவாக்குறது. பிறகு கலை சொற்களை உருவாக்கவும் போது நிறைய சொற்கள் தேவைப்படுறதுனால சில எழுத்துக்களை சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? அது போலதான் சமஸ்கிருத மொழி எங்க உருவானதுன்னா இங்கதான் உருவானது. இது எந்த மொழி குடும்பம்னா தமிழ் மொழி குடும்பம். இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் எல்லாம் கிடையாது சமஸ்கிருதம். அது தமிழ் மொழி குடும்பம். தமிழ் இல்லாம சமஸ்கிருதத்துல ஒரு சொல்ல கூட உருவாக்க முடியாது. இது என்னன்னா யாருக்கும் தெரியாது. இது கலை சொற்களை எப்படி உருவாக்குறது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அதனாலதான் இந்த தமிழா சமஸ்கிருதமா இப்படி ஒரு விவாதம் போயினே இருக்கு இல்லைங்களா? இந்த சமஸ்கிருதத்தை உயர்த்தி பேசுறவங்களுக்கு தமிழினுடைய நெடுங்கணக்கை பத்தி தெரியாதனாலதான் அவங்க அப்படி தேவையில்லாம இந்த மாதிரி விவாதம் போயினே இருக்கு.